தமிழகம் சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டு காலத்துல எல்லா அடிப்படை வசதிகளும் கிடைச்சிருச்சானா நிச்சயமா கிடைக்கல. ஒரு 50% தான் நிறைவேற்றிக்குது. வரக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு நல்ல எண்ணத்தோட அவருடைய சினிமா தொழிலை விட்டுட்டு அடுத்த கேரியருக்கு வந்திருக்காரு. அவர் நல்லா பண்ணணும். அவருக்கு மக்கள் மத்தியில ஒரு சினிமா கவர்ச்சிங்கிறது இருக்கு. பட் அதுக்குண்டான உழைப்பு நிறைய போட வேண்டியது இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல விஜயகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். தமிழகத்துல எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நடிகர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்னா அது கேப்டன் விஜயகாந்த் தான். ஏன்னா அவருக்கு பட்டி தொட்டி எங்கும் கிராமந்தோறும் ரசிகர் மன்றம் மிகப்பெரிய அளவு இருந்துச்சு. அதாவது இங்க விஜய் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனா அவருக்கு ஒட்டுமொத்த மக்களுமே விஜயகாந்துக்கு அந்த அளவுக்கு இருந்தாங்க. இவர் எந்த அளவுக்கு மக்களை போய் சந்திக்கிறாரு, இவருடைய கொள்கை கோட்பாடு என்ன, அதெல்லாம் மக்களை போய் சந்திக்கும் போதுதான் அவருடைய அரசியலுடைய வெற்றியை பற்றி தீர்மானிக்க முடியும். நான் 8 மாசம் தான் இருக்கு. எப்பவும் அரசியல் பயணம் பார்த்தோம்னா அந்த எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி சூடு பிடிக்கும். ஆனா 8 மாசத்துக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் வின் பண்றாரோ இல்லையோ, அவங்க தான் அவர் வந்தோடனே இப்ப மக்களுக்கு தேவையான கூட நிறைய நடக்கிற மாதிரி இருக்கு. இந்த 8 மாச காலம் இருக்கு. நீங்க யாருக்கு ஒரு ஆதரவு நிலையில இருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ பாத்தீங்கன்னா எங்களுடைய நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நவம்பர் மாதத்துல மாநில மாநாடு அறிவிச்சிருக்கிறோம். இந்த மாநில மாநாட்டில் குறைஞ்சது ஒரு 5 லட்சம் எங்களுடைய சமுதாய சொந்தங்களை ஒன்று தட்டு போறோம். அதுல எங்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருந்தாலும் சரி, 3வது அணியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 3வது அணினா விஜய் அவர்கள் தான். விஜய் இருக்கலாம், சீமான் இருக்கலாம், நிறைய இருக்காங்க. எல்லாரும் இன்னும் அரசியல் நகர்வுகள் எப்படி மாறுங்க தெரியாது. மீடியா விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் சீமான் அவர்கள் அப்படியே ஓரங்கட்டி அந்த வீடியோவே காட்டாத அளவுக்கு இல்லை. அதெல்லாம் சமூக வலைதளத்தில் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய இது. ஆனா விஜய் வந்ததுனால சீமானுடைய அரசியல் அதிகாரம் குறைஞ்சிருச்சானா கண்டிப்பா கிடையாது. அவருக்கு அவருக்குன்னு ஒரு தனி இமேஜ் இருக்குது. அவருக்குண்டான ஓட் பேங்க் இருக்குது. கிட்டத்தட்ட 36 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. அது அவருடைய பேச்சுக்காக மட்டுமே அவரை நம்பி வாக்களிச்ச மக்கள். அதனால அவரையும் குறைச்சு மதிப்பிட முடியாது. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்க கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் இருக்குது. அதாவது அரங்கநாயகத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் பெருமக்களும் இந்த கொங்கு மண்டலத்தை கொடுக்கல. தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நாடார் சமுதாயம், மிகப்பெரிய அளவில் தமிழகத்திற்கு அதிக வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமா நம்ம சமுதாயம் உருவாயிருக்குது. அதே போல இங்கேயும் நாங்கள் பொருளாதார லெவலில் முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கட்டத்தில் கொங்கு மண்டலத்துக்கு எங்களுக்கு அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு யார் சீட்டு தராங்களோ நிச்சயமா அது